இப்போ என்னென்னா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஆக்டர் ஆகக்கூடாது, இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பிக் பாஸ் போகக்கூடாதுன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நானே நோவன் தானே. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு 10,000 ரூபாயோட உங்களை மாதிரி ஒரு கனவோட, அந்த பையன் மாதிரி ஒரு கனவோடு தான் நானும் வந்தேன். அப்போ என்ன அன்னைக்கு யோசிச்சிருந்தாங்கன்னா? ஸோ கலைஞர் டிவியில் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு வா தமிழா ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க, பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வச்சு ஒரு ஷோ வந்து பண்ணியிருந்தீங்க. அதில் வந்துட்டு திவாகர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ ஆஃப்டர் அது வந்துட்டு எல்லாருமே ஒரு தாட்ல இருந்தோம், பிக் பாஸ்க்கு ஏன் வந்துட்டு திவாகர் போனாரு அப்படின்ற மாதிரி, இவங்களுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து இன்னொரு வளர்ந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ்க்கு வந்து தப்பாக கன்வே ஆகிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மில் அவரை வச்சு ஒரு கேள்வி கேட்டோம். ஸோ மக்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவா இருந்துச்சோ அதை கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொன்னார். பட் அவர் பிக் பாஸ்க்குள்ளே போனது சரியா இல்லையா, இந்த மாதிரி ஆட்கள் போகிறது வந்து சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்குமான்னு கேட்குறீங்க. கரெக்டாக நான் புரிஞ்சுட்டது கரெக்டாக? மக்களே இது நான் அதை தான் சரியா நானும் கேட்டுக்கிறேன். என்ன பதில் சொல்லுறது முன்னாடி யார் அப்போ பிளாட்ஃபார்முக்குள்ளே போகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. ஓகே, இந்த உலகத்தில் யார் ஜெயிக்கணும், யாருக்கு எந்த இடம் கொடுக்கணுங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? நம்ம ஆல்ரெடி ரிலீஜியஸாக நிறைய இடங்களில் மதமாக பிரிஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் சாதியாக பிரிஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஆக்டர் ஆகக்கூடாது, இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பிக் பாஸ் போகக்கூடாதுன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நானே நோவன் தானே. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு 10,000 ரூபாயோட உங்களை மாதிரி ஒரு கனவோட, அந்த பையன் மாதிரி ஒரு கனவோடு தான் நானும் வந்தேன். அப்போ என்ன அன்னைக்கு யோசிச்சிருந்தாங்கன்னா எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்காதுல்ல. அதனால் என்ன வேலை செய்கிறோங்கிறது இங்கே மேட்ரே இல்லை. நீங்கள் அந்த வேலையை எப்படி செய்கிறீங்க, என்ன நோக்கத்தோடு செய்கிறீங்கிறது தான் மேட்ரு. அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம விமர்சிக்கலாம். அவர் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர் பிளாகராக இருக்கலாம், அவர் வந்து என்னவா வேணாம் பார்க்கட்டும். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அனைவருக்குமானது. ஆக்டரும் வரலாம், ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் வரலாம், ஒரு ஆங்கர் வரலாம், ஹோஸ்ட்டு வரலாம், ஒரு பொலிட்டீஷியன் வரலாம். இட்ஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். ஒரு வெள்ளை பேப்பரில் என்ன வேணால் எழுதலாம். அது மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்ம், யார் வேணால் உள்ளே வரலாம். ஆனால் உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் இட் மேட்டர்ஸ். ஓகே, நீங்கள் கிடைச்ச ஷோவை நீங்கள் என்னவா பயன்படுத்திக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது மூலியமாக மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.